Hi friends, welcome to Recipes in my home. Abdullah Daily Vlogs. Cooking in my style. Shanti PMR World. Thomas Quantum. Kayu's Kitchen. Shruti's Endeavors. Lakshmi Homely Kitchen. Cameroon's Kitchen. Raja's Thoothukudi Samayal. Reva's Mom Kitchen. Vanny's Fact. Sweetie 777 Kitchen and Vlogs. Ammayi Veetu Samayal. Sobana's Kitchen Tamil. Mayura's Foodie Razoi. Cook with Chitra Samayal. Mamela M. Onisi and all friends, thank you so much for your support. ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்போம். சஹர் சாப்பாடு செய்வோம்ல. சஹர் சாப்பாடு கப்சா 15 பேருக்கான சாப்பாடு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக செஞ்சுருந்தாங்கங்க. மொத்தம் 4 கோழி வாங்கி ஒரு கோழியை 4ஆக கட் பண்ணியிருப்பாங்க. நீட்டாக கழுவிட்டு தண்ணியில் உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்து நல்லா 15 to 20 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சிக்கனை மட்டுமே தனியாக எடுத்து இதை போல் மேரினேட் பண்ணி பொரிச்சிட்டுருக்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக கப்சா மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை போல் பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த சிக்கன் பாயில் பண்ண தண்ணியில் தான் சாப்பாடு சமைப்பாங்க. இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி பொரிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இதை போல் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சிக்கணும். நிறையவும் எண்ணெய் ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் நார்மலாக எண்ணெய் விட்டு இதை போல் பொரிச்சு எடுத்துக்கணும். வாவ், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. டெலிசியஸ். நல்ல பெரிய சட்டியாக எடுத்து வச்சுருக்காங்கங்க. அதில் பசுமை 400 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. நெய் ஹீட்டானதும் 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காங்க. அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. நம்ம என்ன தான் சமைச்சாலும் நல்ல பெரிய சட்டி வச்சு ஆக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்காது. ரொம்ப சூப்பராக சமைக்கிறாங்கங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சிவந்து வந்ததும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது போல் எடுத்து வச்சுருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அதே ஆயில்லையே உலர் திராட்சை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுப்பட்டு வந்ததும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. வாவ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ பசுமை ஒரு 200 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை மாறுற வரை வதக்கிக்கிறாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்ததும் கப்சா மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்காங்கங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. அடுத்ததாக சிக்கன் வேக வச்சு வச்சுருந்தாங்கல்ல, அந்த தண்ணியை அதுவும் அளந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 ட்ரை லெமன் ஆட் பண்ணியிருக்காங்க. அரிசி பாருங்கள், 3 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ் நல்லா அலசி ஊற வச்சு வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்காங்கங்க. இந்த பாருங்கள், தம் போட போகிறாங்க. வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சிக்கன் பீசஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை அப்படியே மேலே ஓவனாக அடுக்கி வச்சிட்ருக்காங்க. சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே பொடியாக நறுக்கி சேர்த்துருக்காங்க மல்லித்தலை. அதுக்கு மேலே கப்சா மசாலா அப்படியே அழகாக தூவிக்கிறாங்க. அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் லைட்டாக தெளித்து வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக ஃப்ரைட் ஆனியன் மிக்ஸ் அப்படியே அழகாக தூவிக்கிறாங்க. அதுக்கு மேலே நெருப்பு கங்கு வச்சுட்டாங்க. 1 கப்பில் நெருப்பு கங்கு வச்சுட்டு பசுமை சூப்பராக அழகாக எவ்வளோ ஊற்றுறாங்க பாருங்க அள்ளி. அதுக்கு மேலே நெருப்பு கங்குலையும்
பசுனை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய சட்டியில் தண்ணி வச்சுருக்காங்கங்க. அழகாக அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு அதுக்கு மேலே ஒரு நெருப்பு கங்கு வச்சு அடாடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கப்சா ரெடி. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சிக்கன் கப்சா. வாவ், வா, ரொம்ப சூப்பரான சாப்பாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.